வணக்கம். நான் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். மிதுனம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது ஜூன் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். புத்திசாலித்தனமான ஒரு அப்ரோச் உங்களுக்கு இந்த வாரம் அதிகமாக இருக்கும். இதன் மூலியமாக உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். புது புதிய ஐடியா, இதனால் புது புது கான்டாக்ட்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதனா கருத்து சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது ப்ரொமோஷனோ இல்லை வேலையில் மாறணும்னு நினைக்கக்கூடிய சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாரமாக இருக்கும். அதுக்கான நீங்கள் மூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த வாரம் பயன்படுத்திக்கலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதிய புதிய வாடிக்கையாளர்கள், புதிய புதிய கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது விளம்பரத்துறையில் இருக்கிறவங்க, சேல்ஸில் இருக்கிறவங்க, கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த வாரம் ஏற்படுறதுக்கு அதிகமாக இருக்குது. பண வரவு பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீராக இருக்குங்க. எந்த தொய்வும் இல்லாமல் ஒரு நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஆனால் சில நேரங்களில் உங்களுக்கு ஆடம்பர செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையற்ற பொருள்கள் வாங்கக்கூடிய ஒரு ஆர்வம் அதிகரிக்கும். செலவுகளில் பட்டும் இது போன்ற செலவுகளில் நீங்கள் கொஞ்சம் கட்டுப்பாடு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சேவிங்ஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உங்களோட சகோதரர்கள் கூட, நெருங்கிய உறவினர்கள் கூடலாம் ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம். சில முக்கிய முடிவுகள் கூட ஆலோசித்து எடுக்கிற மாதிரியான ஒரு வாரம் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்பட போகுது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு அமைதி, ஒரு தெளிவான ஒரு சிந்தனை, இதெல்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழல் உங்களுக்கு இந்த வாரம் அமையப்போகுது. 2 பேருக்கும் ஒருத்தருக்கு மேலே உள்ள புரிதல் நல்லபடியாக மேம்படுத்தக்கூடிய அளவில் இந்த வாரம் இருக்கும் மிதுனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். சின்ன சின்ன கருத்துக்கள் அல்லாத கருத்து மோதல்கள் எல்லாம் பெருசு பண்ணாதீங்க. அதை விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். உடல்நிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக இந்த வாரம் நல்லா தான் இருக்குது. அதிகமாக யோசிக்கிறீங்க, மென்டல் அழுத்தம் மனசில் உங்களுக்கு இருக்கிறதுனால தூக்கம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒழுங்கான ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப அவசியம். தூங்க கிடைக்கிற டைம் எப்போதுமே வீண் பண்ணாதீங்க. அதாவது மொபைல் பார்க்குறேன், லேப்டாப் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அது உங்களோட ஹெல்த்துக்கு சில நேரங்களில் சின்ன சின்னத பாதிப்பு உருவாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு வாரம் தான் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். அது பார்த்திங்கன்னா, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கெல்லாம் தயாராகிறவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கூடுதல் பண்ணாங்கன்னா, ஒரு நல்ல சக்ஸஸ் இந்த வாரம் உங்களுக்கு காத்துட்ருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சனிக்கிழமையும் புதன்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்குது. அதே மாதிரி நம்பர் பொறுத்த வரைக்கும் நம்பர் 5, நம்பர் 7 இந்த 2 நம்பர் உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. கலர் பொறுத்த வரைக்கும் க்ரீன் கலரும் எல்லோ கலரும் உங்களுக்கு லக்கி கலராக இருக்கும். இதை பயன்படுத்திக்கோங்க. மொத்தமாக மிதுன ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் உங்களோட கான்டாக்ட்ஸு புதிய புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போகுது. உங்களுடைய சிந்தனை, அறிவாற்றல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலமாக அமையும். கொஞ்சம் நீங்கள் சரியான பிளானிங் மட்டும் கொஞ்சம் கவனமாக முடிவெடுத்து ஒரு நல்ல அப்ரோச் இருந்ததுன்னா உங்களுக்கு பிரகாசமான ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்குன்னா ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.